இந்த இனிய மாலை பொழுதில் பெருமதிப்பிற்கும் நம் அனைவரின் பேரன்பிற்கும் உரிய திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்களையும் நான் இன்று இம்மேடையில் உங்கள் அனைவரின் முன் நின்று பேசிக்கொண்டிருப்பதற்கு முழு முதற் காரணமாய் விளங்கும் சேர்மன் சார் அவர்களுக்கும், எனக்கு இப்பணியில் உற்ற உறுதுணையாய் விளங்கும் திரு உதயவசந்தன் அவர்களுக்கும், நம் அனைவரின் அபிமானத்தை பெற்றவரும் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவருமான நம் பள்ளி முதல்வர் அவர்களையும், தேனீக்களை ஒத்த சுறுசுறுப்புடைய நம் பள்ளியின் ஆசிரியர்களையும், அலுவலக உதவியாளர்களையும், ஓட்டுநர்களையும், மேலாளர் அவர்களையும் மற்றும் பல ஊழியர்களையும் மற்றும் எம் பள்ளியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதரவையும் அன்பையும் என்றும் அள்ளித்தரும் பெற்றோரையும், என் அன்பிற்கினிய எனது மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளிக்கு இது 43ஆம் ஆண்டு விழா. ஆனால் நம் சக்ராவிற்கு இது முதல் விழா, திருவிழா. இப்பள்ளியின் நிர்வாகத்தில் நாங்கள் பொறுப்பேற்றது மே 8, 2025. ஒரு 8.5 மாதங்கள் ஆகியுள்ளது. அதாவது 268 நாட்கள் இன்று நாம் சுதர்ஷனா 2026 கோலாகலமாய் திருமதி தேவயானி அவர்களின் தலைமையில் சிறப்புற கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 8.5 மாதத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த திருமதி தேவயானி அவர்களை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் எங்களுக்கு ஆகச்சிறந்த மகிழ்ச்சி. நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் குழந்தை எப்போது மேடை ஏறும் என்ற எண்ணத்தில் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நாங்களே அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டிருப்பது உங்களுக்கு சற்று வருத்தமாக இருக்கும். ஆதலால் சுருக்கமாக பேசிவிட்டு நான் மேடையிலிருந்து இறங்கி விடுவேன். சில விஷயங்கள் பெற்றோருக்கும் என் மாணவர்களுக்கும் சொல்வதற்கு நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்பள்ளியில் நாங்கள் வந்து பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள் அனைத்தும் எங்களுக்கானது அல்ல, எம் மாணவர்களின் எதிர்கால நலனுக்கானது மட்டுமே. மருந்து என்பது கசப்பாக தான் இருக்கும். கசப்பாக இருந்தால் மட்டுமே அது மருந்து. இதுதான் உலக நியதி. மருந்து இனிப்பாக இருக்காது. ஆதலால் நாங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள் உங்களுக்கு கஷ்டங்களை தரும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். கால நேரத்துடன் வர சொல்கிறோம், தாமதமாக வரக்கூடாது என்று சொல்கிறோம். லேட்டாக வந்தால் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்டுறோம், டைரி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் மதிய உணவு இடைவேளைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருந்தீங்க. அந்த சிஸ்டமை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் இதனால் எங்களுக்கான பலன் எதுவும் கிடையாது. இது அனைத்தும் உங்களுக்கான பலன். குறிப்பாக ஊர் முக்கியஸ்தர்களை வருக வருக என சொல்ல மறந்து விட்டதால் எங்கள் அலுவலகத்திலிருந்து குறிப்பு வந்திருக்கிறது. நான் மறக்கவும் மாட்டேன், என்றும் அவங்களை மதிக்காமல் இருக்கவும் மாட்டேன். நான் முழு மனதுடன் ஆக்கூர் ஊர் முக்கியஸ்தர்களை என்றும் வரவேற்கிறேன். இப்பள்ளிக்கு அவர்களுடைய ஆதரவு என்றும் தேவை. எங்களுக்கும் சக்ரா குழுமத்திற்கும் வருக வருக ஊர் முக்கியஸ்தர்களே. நாம பேச்சுக்கு போயிடலாம். நடுவில் தாமதமாக வர்றதை நாம் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலில் எவ்வளோ நேரம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் தான் இருக்காங்க. இந்த 6 மணி நேரத்தில் 9 மணிக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்குள்ளே வராங்க. நீங்கள் திருப்பி 12:30 மணிக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. 6 மணி நேரம் தான் இங்கே ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறதுல நடுவில் 1 மணி நேரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு ஊட்டுறங்கிற பேரில் செல்ஃபோனையும் டிவியும் காட்ட போகிறீங்க. அது இல்லாமல் நீங்கள் உணவு ஊட்டுறதும் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், 6 மணி நேரம் உங்கள் பிள்ளைகள் எந்த வித இது போன்ற ஊடகங்களும் இல்லாமல் கல்வி, விளையாட்டு இதில் மட்டும் கவனம் செலுத்தட்டும் விரும்புகிறோம். இந்த வேண்டுகோளை ஏற்று பெற்றோர்கள் ஒத்துழைச்சிட்டு இருக்கீங்க. வரும் காலங்களிலும் ஒத்துழைப்பு நல்குவீர்கள் என்று தெரிகிறோம். அடுத்ததா எம் பள்ளி மாணவர்கள் விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் இந்த தடவை அதிகமாக பள்ளிக்கூடங்களுக்கும் வெளியூர்களுக்கும் சென்று பரிசுகளை பெற்று வந்திருக்காங்க. குறிப்பாக மாநில அளவில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. இதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு மாணவனின் வெற்றிக்கு பின்னால பெற்றோரின் ஒத்துழைப்பு எந்த அளவு உள்ளதோ அதற்கு சரி சமமாக இணையானது ஆசிரியரின் ஒத்துழைப்பு. நான் இந்த பள்ளியில் காண்பது ஒரு மாணவன் வெற்றி பெற்றான் என்ற செய்தி வரும்போதும் அந்த ஆசிரியர் மிகுந்த அந்த மாணவனோட விட அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறத கண்ணார கண்டு அகமகிழ்ந்து போகிறேன். நான்
பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு சிறிய விஷயம்தான், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அதிகமான நேரத்தை செலவிடுங்கள்னு கேட்குறேன். நீங்க வச்சிருக்கிற அலைபேசி எல்லாமே வந்து ஒரு 10,000 ரூபா இருக்கும், ஒரு 20,000 ரூபா இருக்கும், 1 லட்சம் வச்சிருக்கவங்க கூட இருப்பீங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. ஆனா விலையே அற்ற பொருள் ஒன்று என்ன இருக்குன்னு தெரியும்னா நேரம். நேரத்துக்கு விலையே கிடையாது, அது மதிப்பில்லாதது. நீங்க அந்த அலைபேசியை கொடுக்காதீங்க. விலை மதிப்புள்ள ஒரு சாதாரண விஷயத்தை உங்க பிள்ளைக்கு கொடுக்காதீங்க. விலை மதிப்பில்லாத உங்க நேரத்தை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அதுதான் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்குற காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட். அதனால பிள்ளைகள் வீட்டுக்கு வரும் நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சில விஷயங்களை மாற்றிக்கிங்க. இதை குறிப்பாக 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு பெற்றோருக்கு சொல்கிறேன். பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த அப்புறம் அவன் படிக்கலன்னு நீங்கள் சொல்கிறது இல்லாம நீங்கள் அந்த நேரத்தில் அவனுக்கு அவைலபிளாக இருங்க. நீங்கள் வந்து மார்னிங்லாம் வீட்டில் இருந்துட்டு ஈவினிங் அவங்க வர்றப்ப நேரம் கோயிலுக்கு போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறேன், இது போன்ற உங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் இந்த 10வது 12வது வகுப்பு மாணவர்களுடைய பெற்றோர்கள் சேஞ்ச் பண்ணிங்க. பிள்ளை வரும்போது உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு வருது. பிள்ளை வந்து உங்களை முகத்தை பார்க்கணுன்னு தான் வீட்டுக்கு வருது. வர்ற நேரத்துக்கு வந்துட்டியா, சரி பாரு டிவி பார்த்துட்டு இந்த ஃபோன் இருந்தால் ஃபோனை வச்சுக்க, நான் அதோ இதுக்கு போயிட்டு வந்துடுறேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். குறிப்பாக சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு பிரதோஷம் போயிட்டு வரேன், ஒரு இதுக்கு ஒரு விரோவினர் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். அதுதான் பிள்ளைகளுக்காக பெற்றோர் செய்யக்கூடிய தியாகம்னு கூட அதை சொல்ல தேவையில்லை. ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம பிள்ளைகிட்ட ஒன்று எதிர்பார்க்குறோன்னா நாம் அதுக்கு ஒன்று கொடுக்கணும். இது வந்து ஒர்க்கிங் விமனுக்கு சாத்தியம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கும் பெற்றோர் இதை செய்யுங்க. ஒர்க்கிங் விமனுக்கு அவங்களுக்கு வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கும், அவங்கக்கிட்ட நாம் இதை எதிர்பார்க்கவே முடியாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளை விட அதிக வேலைப்பளு உள்ள நமது சிறப்பு விருந்தினர் திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்கள் அவங்க பிள்ளைகளை பல கலைகளில் வல்லுநர் ஆக்கியிருக்காங்கன்னா அவங்க நேரத்தை செலவு பண்ணால் மட்டும்தான் முடியும். அவங்க தன்னுடைய வேலைகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் அவங்க பிள்ளைகள் ஆக முடியாது. பிள்ளைகள் திறமையானவர்களாக இருப்பாங்க, நாம் அதற்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கணும். மேடம் அதை விட ஒரு சிறப்பான விஷயம் பண்ணியிருந்தாங்க. அவங்க பிள்ளைகள் படித்த பள்ளியில், அதாவது சர்ச் பார்க் கான்வென்ட்ங்கிறது சென்னையில் ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூலு, ரொம்ப ஓல்டஸ்ட் ஸ்கூலு. அந்த பள்ளியில் மேடம் வந்து ஒரு கல்வியின் மீதும் பள்ளிகளுக்கு கற்றல் இதில் உள்ள ஈடுபாடின் காரணமாக ஒரு மாண்டிசோரி கோர்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயே டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த எந்த அளவு ஒரு கற்றலின் மீது ஈடுபாடு இருந்தால் ஒரு மிக பிரபலமான ஒரு திரையுலகத்தில் இருந்து ஒரு புகழ்பெற்ற நிலையில் இருக்க ஒருத்தர் ஒரு பள்ளிக்கு ஆசிரியராக, இது நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு திரையுலகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுத்தாங்கங்கிறத நான் கேள்விப்பட்டதில்லை. இவங்கள்ட்ட மட்டும்தான் நான் அதை பார்த்தேன். ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏன்னா இது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு வர்றது அந்த டைமிங்குள்ளெல்லாம் பொருந்துறது அவங்களுடைய ஒர்க் ஷெட்யூலுக்கு அது செட் ஆகாது. ஆனால் எப்படியோ அதை மேடம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் கண்டிப்பாக. அடுத்தது அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, அவ்வளோ பிஸி ஷெட்யூல் உள்ள ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா நம்மளாலையும் முடியும். நாமளும் பிள்ளைகளுக்காக நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணிப்போம். அடுத்தது என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாருமே உழைக்க தயாராகுங்க. இது நான் ஒரு மீட்டிங்லேயும் சொல்கிறது தான், அதுக்காக போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. ஓடும் வரைதான் கடிகாரம், உழைக்கும் வரைதான் மனிதன். ஓடுற வரைக்கும் தான் கடிகாரத்துக்கு மதிப்பு, ஓடலைன்னா தூக்கி ஓரத்தில் போட்டுருவாங்க. மனுஷனுக்கும் அதே தான், உழைக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு மதிப்பு. உழைக்காமல் இருந்தால் அதுக்கு மரியாதை இல்லை. இதுதான் உலகத்தில் இருக்குது. அதனால் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை. ஓடுற கடிகாரத்தை எங்கே வச்சுருப்பாங்க? ஹைட்டில் இருக்கும். அண்ணாந்து தான் பார்ப்போம் கடிகாரத்தை. நல்லா பார்க்குறீங்களா? ஓடிக்கிட்டே இருங்க, உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும் மேலே. அதை என் மாணவர்கள் நினைவில் வச்சுக்கிட்டு அதிகமாக உழைக்க கற்றுக்குங்க. எங்கள் மாணவர்கள் உழைக்கிறாங்க, தாராளமாக நான் கண்ணுக்கு நேராக பார்த்துட்ருக்கேன். உழைக்கிற மாணவர்களுக்கு பெற்றோர் உறுதுணையாக இருங்க. இது ஒன்று தான் கேட்பேன். எங்கள் ஆசிரியர்கள் இருக்காங்க, எங்கள் ஆசிரியர்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்களும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்னால தான் நாங்கள் இந்த சக்ரா வந்து 8 மாதத்தில் இவ்வளவு ஒரு நல்ல ஆதரவை இந்த ஊரில் வாங்கியிருக்கோம்னா பெற்றோர்களும் உங்களுடைய சப்போர்ட்டும், இந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களோட சப்போர்ட்டும், எங்கள் மாணவர்களோட சப்போர்ட்டு. நாங்கள் என்ன சொன்னாலும் எங்கள் மாணவர்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு, அப்படியா சரி நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காதது கூட இருக்கலாம். ஆனால் 4 வருஷம் கழித்து அவன் கோர்ஸை முடிச்சுட்டு யோசிச்சு பார்ப்பான், நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, இதை எங்களுடைய நன்மைக்காக எதையும் செய்யலை. கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு யோசிச்சு பார்ப்பான், நம்ம நல்லதுக்காக தான் செஞ்சுருக்காங்க. இதை செய்து கெட்ட பெயர் வாங்குறதுனால எங்களுக்கு எதுவுமே இல்லை. மாணவர்களை வேலை கொடுக்கறதுனாலோ எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கிறதுனாலோ அவனுடைய நலன் அவனுடைய எதிர்காலம். அதை அதற்காக தான் நாங்கள் அவனுக்கு எவ்வளவு வந்து பிடிக்காத விஷயங்களா இருந்தாலும் அதை பண்ண வேண்டியிருக்கு.
இதை மாணவர்கள் உணர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் மாணவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம எல்லா மதமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. பகவத்கீதையை சொல்லுது, கடமையை செய்யன்னு சொல்லுது. அதே மாதிரி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பைபிளும் சொல்லுது, உன்னுடைய அருகில் இருப்பவர்களுக்கு எவன் ஒருவன் பலன் தருகிறானோ அவனே அருகில் இருப்பவர்களுக்கு எவன் பலன் தருகிறானோ அவனே சிறந்தவன் ஆவான்னு சொல்லுது. அதற்கு மாதிரி குர்ஆன் என்ன சொல்லுது, உன் பக்கத்தில் இருப்பவனை நேசின்னு சொல்லுது. ஆக மொத்தம் எல்லா மதமும் வேற வேற, ஆனா சொல்ற விஷயம் ஒண்ணுதான், அன்பு செய், கடமையை செய். இதுதான் எல்லா மதமும் சொல்லுது. அதனால இந்த விஷயங்களை கடைபிடிச்சு நீங்க எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும். பெற்றோர்கள் தினம் என் மாணவர்கள்ட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு வார்த்தையை ஒரு தடவை சொன்னீங்கன்னா அது வார்த்தை, ஒரே வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது மந்திரம். திருப்பி 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 என் மாணவர்கள்ட்ட நீங்க என்ன சொல்லணும்னா, உன்னால் முடியும், உன்னால் முடியும்னு நீங்க சொல்லணும். அது ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லலைன்னா வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்க பிள்ளைய பார்த்து உன்னால இது முடியாதுன்னு எதையுமே சொல்லிடாதீங்க, உன்னால் முடியும்னு தினம் சொல்லுங்க. படிக்கிறதுக்கு மட்டும் நான் இதை சொல்லல. ஒருத்தன் ஆர்டிஸ்டா இருப்பான், ஒருத்தன் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருப்பான், ஒருத்தன் நல்ல பாட்டு பாடுறான், நானே கண்ணால பாக்குறேன். ஒருத்தன் சூப்பரா பேசுறான், ஒருத்தன் கீபோர்ட் வாசிக்கிறான். பல திறமைகள். இப்ப நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க இந்த ஆண்டு விழால எங்க மாணவர்களோட திறமைகளை. இன்னும் சத்த நேரத்துல பாருங்க எங்க மாணவர்கள் எவ்வளவு டேலண்ட் நீங்க எல்லாரும் பார்த்துருவீங்க. அதனால தினம் நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டியது இதுதான், எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின். ஒரு விஷயத்தை நினைச்சிட்டோம்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதையே சொல்லிக்கிட்டே இருங்க. நடக்கும்னு நம்புங்க, கண்டிப்பா நடக்கும். நாளைக்கு சக்ரா இந்த மாவட்டத்திலே பெரிய பள்ளியா ஆகும், இது உறுதி. வாய்ப்பளித்து இங்க பேசுறதற்கு இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.